மகா, அந்த காற்றில் மிதக்கும் மேக அரண்மனை எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதுக்குள்ள நடக்கிறதுக்கு எவ்வளவு மெதுவா சிலுசிலுன்னு காத்து அடிக்குது. அமைச்சர்களே, நேத்து ராத்திரி என் கனவுல காத்துல மிதக்கிற ஒரு பெரிய அரண்மனையை நான் பார்த்தேன். அது மாதிரி ஒரு மாளிகையை எனக்கு உடனே நீங்க எல்லாரும் கட்டணும். ஐயோ ஐயோ, தரையில கட்டுறதே பெரிய கஷ்டம். இதுல எப்படி காத்துல மிதக்கிற மாதிரி ஒரு பெரிய கோட்டையை நம்மால கட்ட முடியும்? தலையே சுத்துதே. ஐயோ மன்னா, நீங்க தான் எனக்கு உடனே நியாயம் சொல்லணும். நான் காலம் முழுக்க சேர்த்து வச்சிருந்த அத்தனை தங்க காசுகளையும் ஒரு திருடா. உங்க அரண்மனையில் இருக்கிற யாருமே திருடல மன்னா. நேத்து ராத்திரி என் கனவுல வந்ததே நீங்க தான் என் காசை எல்லாம் கொள்ளையடிச்சீங்க. என்ன முட்டாள்தனமா பேசுற பெரியவரே? கனவுல நடக்கிறது எல்லாம் நிஜமா நினைச்சு யாராவது இப்படி உண்மையான பணத்தை வந்து கேட்பாங்களா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மன்னா, கொஞ்சம் பொறுங்க. கனவுல நடக்கிறது நிஜமாகாதுன்னு நீங்களே சொல்றீங்க. அப்போ கனவுல பார்த்த அந்த மிதக்கும் அரண்மனையை மட்டும் நாங்க எப்படி உண்மையா இங்க கட்ட முடியும்? ஆமாம்ல, கனவுல நடக்கிறது வெறும் கற்பனை தானே நானே இப்போ சொல்லிப்புட்டேன். ஆனா நான் மட்டும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு ஆசையை எல்லார்கிட்டயும் கட்டளையிட்டேன். அமைச்சர்களே, அந்த காட்டில் மிதக்கும் அரண்மனை கட்டும் திட்டத்தை ரத்து பண்ணிருங்க. தெனாலி, நான் பண்ண தப்பை ரொம்ப அழகா எனக்கு சுட்டி காட்டி புரிய வச்சிட்டே. ரொம்ப நல்லா நடிச்சீங்க பெரியோரே. நீங்க கேட்ட சன்மானம் இதுல இருக்கு. அரசரோட தப்பை அவருக்கு புரிய வைக்க உங்களை நான் சரியா யூஸ் பண்ணிக்கிட்டேன். மன்னா, நான் வெளியூர் பயணம் போகும்போது ரொம்ப அரிதான இந்த விசித்திரமான சிகப்பு மயில்களை பார்த்தேன். உலகத்துல வேற எங்கேயும் இந்த மாதிரி அரிய வகை மயில்களை நீங்க பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப அற்புதம். நான் எத்தனையோ அழகான மயில்களை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு விசித்திரமான சிகப்பு மயிலை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இதை பார்க்கிறது நம்ம அரண்மனைக்கு ரொம்ப பெரிய பெருமை. ரொம்ப நன்றி மன்னா. இந்த மாதிரி அரிய வகை பறவைகளை ரொம்ப தூரம் தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்க நான் நிறைய பொருட்செலவு பண்ண வேண்டியதா போச்சு. இந்த பெரிய சன்மானம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னது அரிய வகை பறவையா? அடேங்கப்பா, இந்த மயில் கிட்ட இருந்து இன்னும் சிகா பெயிண்ட் வாட கூட முழுசா போகலையே. இவன் அரசர்கிட்ட எப்படி ஈஸியா மாட்டி விடுற மட்டும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. மகாராஜா, நேத்து நம்ம அமைச்சர் வெளியூர்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிகப்பு மயில்களை கொண்டு வந்தாரு. ஆனா நான் நம்ம உள்ளூர்லயே ரொம்ப சுலபமா இந்த அரிய வகை சிகப்பு நாயை பிடிச்சு வந்திருக்கேன். தென்னாலி, என்கிட்ட என்ன விளையாடுறியா நீ? உலகத்துல சிகப்பு நாய் கிடையாது. ஒரு சாதாரண தெரு நாயை பிடிச்சு அது மேல சிகப்பு பெயிண்ட் அடிச்சு எங்களை ஏமாத்த கூட்டிட்டு வந்திருக்க. கரெக்ட் மன்னா. நான் இந்த நாயை சிகப்பு பெயிண்ட் அடிச்சு அதே ஆளுகிட்ட கொடுத்துதான் நேத்து இந்த அமைச்சர் சிகப்பு மயிலையும் பெயிண்ட் செய்து உங்களை ஏமாத்தி வாங்கிட்டு வந்தது. அதான் உண்மையான விஷயம். என்ன, சாதாரண மயிலுக்கு பெயிண்ட் அடிச்சு என்ன முழுசா ஏமாத்தி போய் சொல்லி என் அரண்மனை பொக்கிஷத்தையே கொள்ளை அடிச்சிட்டியா? உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். உடனே இவனை இழுத்துட்டு போய் ஜெயில போடுங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க மன்னா. அது இத பேராசையினால நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த தங்க காசையெல்லாம் நீங்களே திரும்ப வச்சுக்கோங்க. என்ன ஜெயில மட்டும் கண்டிப்பா போடாதீங்க. தெனாலி, இந்த சிகப்பு நாயை தர்பாரு கொண்டு வந்து இந்த ஏமாத்து வேலை செஞ்சவன ரொம்ப சுலபமா எந்த ஒரு தயக்கமும் குழப்பமும் இல்லாம அழகா நிரூபிச்சு கண்டுபிடிக்க வச்சுட்டு நீ ரொம்ப புத்திசாலி. வெளித்தோட்டம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தாலும் ஒரு விஷயத்தோட உண்மையான மதிப்பை நாம எப்பவும் நல்லா விசாரிக்கணும். சாயம் பூசின பொய்கள் எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா எல்லார் முன்னாடியும் வெளிவந்தே தீரும். நேத்து ராத்திரி முழுக்க அரண்மனை காவலா நின்னு கொஞ்சம் கூட தூங்கல. அதனால இப்போ காலையில ரொம்ப தூக்கம் வந்து நிக்கவே கஷ்டமாயிருக்கு என்று காவலாளர் அழுதுகிட்டே சொன்னார். அதை கேட்ட மன்னர், சபை இவ்வளவு அமைதியா இருக்கும்போது இப்படி சத்தமா கொட்டாவி விடுறது சரியில்லை என்று கோபமாக சொல்லி அவரை உடனே சிறையில் போட சொன்னார். அதோடு இனிமேல் யாராவது அரச சபையில் கொட்டாவி விட்டால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று புதிய சட்டமும் அறிவித்தார். இதை கேட்ட தெனாலிராமன், அட இது எப்படி சாத்தியம்? கொட்டாவி விடுறது இயற்கையான விஷயம்தானே என்று நினைத்து மன்னருக்கு இதை புரிய வைக்க ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் யோசித்தார். அடுத்த நாள் ஒரு இசைக்கலைஞர் மெதுவாக தூக்கம் வர வைக்கும் மாதிரி இசை வாசிக்க ஆரம்பித்தார். அதை கேட்டவுடன் சபையில் இருந்த அனைவருக்கும் மெதுவாக தூக்கம் வர ஆரம்பித்தது. அமைச்சர்களும் காவலாளிகளும் கண்களை திறந்து வைக்க முயற்சி செய்தும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தெனாலிராமன் திட்டமிட்டு ஒரு பெரிய கொட்டாவி விட்டார். அதை பார்த்த மன்னருக்கும் தன்னால் அடக்க முடியாமல் தானாகவே கொட்டாவி வந்தது. உடனே தெனாலி, மன்னா, கொட்டாவி விட்டால் தண்டனைன்னு நீங்களே சொன்னீங்களே, இப்போ நீங்களே அப்படி செய்தீங்களே, அதற்கு என்ன தண்டனை என்று மரியாதையுடன் கேட்டார். அதை கேட்ட மன்னர் சிரித்துக் கொண்டு, இயற்கையாக நடக்கிற விஷயத்தை சட்டத்தால் கட்டுப்படுத்த முடியாது என்று உணர்ந்து அந்த சட்டத்தை ரத்து செய்து காவலாளியை விடுதலை செய்ய உத்தரவிட்டார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயற்கையான விஷயங்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் அதிகாரத்தை நியாயமாகவும் கருணையுடனும் பயன்படுத்த வேண்டும். இந்த